அவள் எனக்கு நன்றாக சமைத்து போடுகிறாள், என்னை பராமரிக்கிறாள். மொத்தத்தில் அவள் நன்மைதான் செய்கிறாள். அவளை நான் எரிச்சல் படக்கூடாது. எரிச்சல் வருகிறது, ஆனால் அதை நான் வளர விடுகிறதில்லை. எனவே இதுதான் மனித வாழ்க்கை. பிரியமாக இவனுக்கு வந்த எரிச்சலை இவன் தணிக்கவில்லை. எரிச்சல் வந்தால் அதை அகற்ற வழி பார்க்க வேண்டும். நமக்கு சரீரத்திலே ஏதாவது எதிர்வு ஏற்பட்டால் எதையாவது தடவி அதை இல்லாமல் பண்ண பார்க்க. இட் இஸ் காமன் சென்ஸ். எரிச்சல் வரும், ஆனால் அதை வளர விடாதே. காயின் செய்த காரியம் அதுதான். அவன் எரிச்சலை வளர விட்டான். அந்த எரிச்சல் அவனுக்குள்ளே கெட்ட சிந்தனைகளை உருவாக்குறது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளிகளில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிச்சல் அவனை ஒரு கொலைக்கு கொண்டு போய் விட்டான். பயங்கரம். மனிதர்களாகி நமக்குள்ளே இருக்கிற இந்த உணர்வுகள் இது பயங்கரம். அவன் சகோதரனோடு பேசினான் என்றால் சில வேதாகம விளக்க உரையாளர்கள் சொல்றார், இவன் தான் வாடா தம்பி வயலுக்கு போவோம் என்று சஜஷனே கொடுக்கிறான். என்ன பேசினான்னு இதில் இல்லை. கூட்டிக்கொண்டு போய் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றான். ஆண்டவர் விடுகிறதில்லை. ஏன் உனக்கு முகநாடி வேறுபட்டதென்று கேள்வி கேட்கிறார். இங்கே அவர் கேட்கிறார், ஆபேல் எங்கே? அதற்கு அவன், நான் அறியேன் என்ற பதிலோடு நிப்பாட்டி இருக்கிறான். அவன் என்னோடு கேட்கிறான்ப்பா, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? இதைத்தான் ஆங்கிலத்திலே டாக்கிங் பேக் என்று சொல்கிறார். டாக்கிங் பேக் டு பேரண்ட்ஸ், டு எல்டர்லி பீப்புள், தட்ஸ் நாட் குட் என்றுதான் வேதாகமத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவர்கள் சொல்லுகிறார். டாக்கிங் பேக். தெரியாது சொல்ல வேண்டிய அப்புறம் என்னொரு கேள்வி, அது உன்னிடம் கேள்வி கேட்ட பெரியவனை, மூத்தவனை அது அது அவமானப்படுத்துகிறது. பேரண்ட்ஸோடு அப்படி திருப்பி கதைப்பது அது வேதாகமம் உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணாத ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். பெற்றோர்கள் சொன்னால் அதை கேட்க மாட்டேன். தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்ல அவ்வளவன் காரணம். இந்த அவன் கேட்டானே ஒரு கேள்வி, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்கிறான். அதற்கு அவர், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. என்னுடைய இருதயத்திலே மிக ஆழமாய் பேசுகிற ஒரு வசனம், நான் மிக அதிகமாய் தியானிக்கிற ஒரு வசனம் இது. இரத்தம், அந்த இரத்தம் பேசுகிறது என்ற ஒரு தகவல் வேதத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது. அது உண்மை. ஒரு வைத்தியனுக்கு இரத்தம் பேசுகிறது. அது சொல்லுது, இவருடைய கிட்னி ஃபுல்லை இரத்தம். ஒரு வைத்தியனோடு இரத்தம் பேசுகிறது, பல தகவலை கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபேலினுடைய சத்தம் எனக்கு கேட்கிறது. நாங்கள் இங்கே கதைக்கிறது அதுதான். எங்களுடைய நாட்டிலே நடக்கிற காரியங்களை பார்க்கிற போது கொலை செய்யப்பட்ட எத்தனையோ குற்றமற்ற மனிதர்களின் இரத்தம் கூப்பிடுகிறது, ஆண்டவரே நீதி செய்யும், நீதி செய்யும். ஆண்டவருடைய அந்த நீதியின் கரந்தான் இந்த தேசத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இரத்தம் கூப்பிடுகிறது. இவர்கள் நினைத்தார்கள், அதை நாம் மண்ணால் மூடி மறைத்து விட்டோம்.
மண்ணால் மூடி மறைத்தாலும் மனிதனின் ரத்தம் கூப்பிட்டு கொண்டேதான். அது இன்று ஐநா சபை காண போய்விட்டது. ஐநாவில் நின்று கூப்பிடுகிறது. அண்ணா என்ன செய்ய போறார் என்றுதான் எங்களுடைய கேள்வி. தேவனுடைய படைப்பு பிரியமானவர்களே, இங்கே நான் சிங்கள செய்திகளை கூட கேட்பேன். இன்றைக்கு அந்த சிங்கள மக்களே அநியாயங்களுக்கு விரோதமாக குரல் கொடுக்கிற காலம் வந்தாயிற்று. அவர்களே பேசுகிறார்கள். எனவே தேவனுடைய நியாய தீர்ப்பு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். தேவனுடைய நியாய தீர்ப்பு நெருங்கி, ரத்தம் பேசுகிறது. பேசுகிறது அல்ல, அது கூப்பிடுகிறது. கூப்பிடுகிறது என்றால் அது வேறு. அன்றைக்கு அந்த குருடன் இயேசுவை நோக்கி தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டது போல, குஷ்டரோகிகள் தாவீதின் குமாரனே எங்களை குணமாக்கும் சுகமாக்கும் என்று கூப்பிட்டது போல அது கூப்பிடுகிறது. எனவே ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு தெரியாத ஒரு சத்தியம் அவனிடமெல்லாம் முடிஞ்சு. அந்த மண்ணை வாரி அவன் ரத்தத்தை மூடிட்டு இவன் போய்விட்டான். ஆண்டவர் சொல்றார், பைத்தியக்காரா, உன்னுடைய சாவுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பிற்பாடு அங்கே ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். அவன் அது தன்னால் தாங்க முடியாதங்க. பிறகு அவன் அந்த இடத்தை விட்டு எங்கேயோ ஓடி போய் ஒருத்தியை திருமணம் செய்கிறான். 17ஆம் வசனத்திலே நாங்கள் பாருவோம், காயின் தன் மனைவியை அறிந்தான். இங்கே கணவருக்கு ஒரு கேள்வி, இவனுக்கு இந்த மனைவி எங்கே இருந்து வந்த? கணவர் அந்த கேள்வியும் கேட்கிறார். எனவே நாம் வேதத்தை கவனமாய் வாசித்தால் அதில் சில பதில்கள் மறைந்திருக்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்கிறார். இதை பல வேதாகம விளக்க உரையாளர்கள் ஒரு கோணத்தில் பார்க்கிறார். அந்த மனுஷனை பெற்றேன், மனுஷன் என்றால் ஒரு ஆண் மகனை பெற்றேன். ஈஷ் அங்கே ஆதாமுக்கு இடத்திலே ஆண்டவர் ஏவாளை படைத்து கொண்டு வந்த போது அவன் சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். அது அந்த எபிரேய சொல்லிலே ஈஷ், ஈஷ் என்றால் மனுஷன், ஆண்மகன். ஆதாம் என்றால் மனுஷன், ஈஷ் என்றால் ஒரு ஆண்மகன், a male figure. ஆகவே இவள் ஈஷிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் இவள் ஈஷா எனப்படுவாள். எனவே இங்கே ஆதாம் ஏவாள் அவனை பெற்றபோது அவள் சொல்லுகிறாள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், ஈஷ். ஆகவே இவ்வளவு நாட்களும் இப்பொழுதுதான் அவள் அந்த மனுஷனை பெற்றேன் என்ற கதை சொல்லுகிறாள். இதற்கு முன் அவளுக்கு ஈஷாக்கள் பிறந்திருக்க வாய்ப்புண்டு. இப்பதான் ஒரு ஆண் பிள்ளையை காண்றாள். ஆகவே நாங்கள் அது வேதம் சொல்லவில்லை, ஆனால் நினைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தபடியால் தான் காயின் தன் மனைவியை அறிந்தான் என்றால் அவனுக்கு ஒரு ஈஷா கிடைச்சதுக்கு காரணம் ஏற்கனவே பிறந்து எங்கேயோ வாழ்ந்திருந்தபடியால். எனவே நாங்கள் காயினை பெற்றால் பிற்பாடு ஆபேலை பெற்றாண்டா, இது ரெண்டும் தான். பிற்பாடுண்டா எவ்வளவு காலத்துக்கு பிற்பாடு ஏவாளை ஆபேலை பெற்றால் நமக்கு தெரியாது. காயினையும் ஆபேலையும் பெற்றதன் பிற்பாடு கூட பல ஈஷாக்கள் பிறந்திருக்கலாம். அந்த ஈஷாக்கள் தான் பிற்பாடு மனுஷர்களுக்கு
மனைவிகளானார்கள். எனவே அங்கே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமானால், ஆதாமின் வம்சவர்களால் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்கே திரும்ப சொல்கிறார், அவன் குமாரரையும் பெற்றான், குமாரத்திகளையும் பெற்றான். எனவே பலர் கேட்கிற கேள்வி, காயினுக்கு மனைவி எங்கே இருந்து வந்ததென்றால், அங்கே ஏவாள் ஈசாக்கள் பெண் பிள்ளைகளையும் அவள் பெற்றெடுத்திருக்கிறாள். காயினை பெற்ற போது அவள் ஒரு வித்தியாசத்தை காணுகிறாள். இவ்வளவு நாளும் பிறந்தது தன்னை போல இருந்தது, இப்ப பிறந்தது ஆதாமு போல இருக்கு. மனுஷனை பெற்றேன், அவளுக்கு பெரிய சந்தோஷம். ஆம்பளை பிள்ளை பிறந்தால் எல்லா தாய்மாருக்கும் பெரிய சந்தோஷம், ஏவாளுக்கும் சந்தோஷம். பிற்பாடு ஆவேலை பெற்றாள் என்று சொல்லப்படுகிறது. அது எவ்வளவு காலத்துக்கு பிற்பாடு என்று நமக்கு தெரியாது. எல்லாம் அந்த காலத்தில் மனுஷர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார். இப்ப 2 வயதில் ஒரு பிள்ளை தத்தி வரும், மற்ற பிள்ளை பிறந்திருக்கும். தாயில கேட்டா இவருக்கு பிறந்தவர் தான். ஆனால் அந்த காலத்து மனுஷர்கள் 1000 சொச்ச வருஷங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இந்த இடைவெளியிலே ஈசாக்கள் பிறந்திருக்க, மனுஷிகள் பெண்கள் பிறந்திருக்க வாய்ப்புண்டு என்பது பலருடைய கருத்து, கற்றவர்களின் கருத்து. அது வேதாகமத்துக்கு புறம்பான கருத்தும் அல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, அப்படி அவருடைய அந்த காணிக்கை கதை ஆதியாகமத்திலே முடிந்தது. கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கும் போது நாம் பிரியமானவராக மாறுகிறோம். நம்முடைய காணிக்கை பிரியமானதாக மாறுகிறது. ஆகவே யோவான் சில விஷயங்களை சொல்லுகிறார். அவன் அந்த கொலை செய்யும் முன்னதாகவே அவனுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவனுடைய கிரியைகள் பொல்லாததாக இருந்திருக்கின்றன. ஆபேலினுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவனுடைய கிரியைகள் நல்லவைகளாக நீதி உள்ளவைகளாக இருந்திருக்கின்றன என்றுதான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். எனவே ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த அங்கீகரிக்கிறது என்ற அந்த வேர்டை, அந்த சொல்லை நான் பார்க்கும்போது அது எப்படி இவர்களுக்கு தெரிந்தது? வேதாகமத்திலே வேறு வேறு சில சம்பவங்கள் இருக்கிறதா, அதை வைத்து பார்க்கிற போது தேவன் அங்கீகரிக்கிறாரா அங்கீகரிக்க இல்லையா என்று அறிய ஒரு வழி உண்டு. ஆபிரகாம் தேவனுக்கு சில பலி பொருளை கொண்டு வந்து வைக்கிற போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே சூரியன் அஸ்தமித்து காரிகள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின், அந்த பலிக்காக வெட்டப்பட்ட மிருகத்தின் சதை துண்டங்களிலும் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அக்கினி ஜுவாலை கடந்து போனது. அந்த அக்கினி ஜுவாலை அதை அப்படியே எரித்து பட்சித்தது. எனவே நீ எனக்கு இட்ட பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை தேவன் அக்கினியினால் காண்பித்திருக்கிறார். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், மனோவாவும் அவனுடைய மனைவியும் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே அங்கே அவர்கள் தேவனுக்கு ஒரு பலி ஒன்றை செலுத்துகிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த மனோவாவுக்கும் மனைவிக்கும் தான் சிம்சோன் பிறக்கிறான். சிம்சோன் வந்து ஒரு முன்னமே தேவனால் அறிவிக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பிள்ளை. அவனை நீங்கள் இந்த மாதிரி தான் வளர்க்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய தூதனை கொள்விச்சு சொல்லுகிறார். அங்கே
அப்பொழுது மனோவா என்கிற அந்த மனுஷன் கர்த்தருடைய தூதனை நோக்கி கேட்கிறான், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, அதாவது சிம்சோன் பிறந்து வருகிற போது, நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். உம்முடைய பேர் என்ன? அதுக்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். ஆமே, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அதிசயம் என்றான். பிற்பாடு மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மனையில் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கியது. வேதம் அந்த சொல்லிலே விளையாடுகிறது. அதை எழுதினவர் அழகாக எழுதுகிறார். என்னுடைய நாமம் அதிசயம் என்கிறார். இப்பொழுது அதிசயம் விளங்கியது என்று விட்டு அந்த அதிசயத்தை சொல்கிறார். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனான ஒரு பலிபீடத்தில் ஜுவாலையில் ஏறி போனார். அக்கினி எழும்பி அதையெல்லாம் சுட்டு எரித்து கொண்டு அது போகிறது. அதிலே அந்த தேவதூதன் எழும்பி போகிறான். அது என்னத்தை காண்பிக்க, உன்னுடைய பலியை நான் ஏற்றுக்கொண்டேன், அங்கீகரித்தேன். எனவே வேதத்தில் நாங்கள் ஒரு இடத்தில் வாசிக்கிற இதை வைத்து வேறொரு இடத்தை விளங்கிக் கொள்ளலாம். வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதற்கு அது ஒரு வழி. இன்டர்பிரேட் த பைபிள் வேர்ஸ் வித் another பைபிள் வேர்ஸ், அதுதான் சரியான விளக்கம். எனவே இங்கே அக்கினி ஜுவாலையினால் தேவன் அதை எரித்து எடுத்திருக்கலாம். அது அங்கே ஆவிகளுக்கு தெரிந்தது, என்னுடையது எடுபட்டு. காயின் பார்க்கிறான், அந்த வெளிச்சம் அப்படியே நெருப்பு எரித்து கொண்டு போவதை கண்டபோது அந்த நெருப்பினுடைய எரிச்சல் இவனுடைய மனதிலே எரிகிறது. இவனுடைய பலியிலே ஒரு மெழுகுதிரி வெளிச்சம் கூட காணவில்லை. அதுதான் இருக்கு. சரி, அங்கே தேவன் எவ்விதமாக அந்த காணிக்கையை அங்கீகரித்திருக்கலாம் என்று வேதத்தின் மற்ற பகுதியில் உள்ள வெளிச்சங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே காணிக்கைகள் வந்து மோசேயை நியமித்ததன் பிற்பாடு ஏற்பட்டது அல்ல, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது சபைகள் ஏற்படுத்தியதன் பிற்பாடு ஏற்பட்டது அல்ல. மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலேயே தன்னை படைத்தவர், தன்னை பாதுகாக்கிறவர், தன்னை போஷிக்கிறவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற அந்த நன்றியறிதல் உணர்வை தேவன் மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் அவனை அப்படி செய்ய தூண்டும். ஆராதனை, ஆராதனை என்றால் கட்டாயம் ஒரு பெருங்கூட்டம் ஜனம் மேளதாள வாத்தியங்களோடு அடித்து பாட்டு பாடினால் ஆராதனை என்று நினைக்க. இங்கே பார்க்கிறோம் காயினும் ஆபேல். அதை குறித்து அந்த லைனிலேயே நான் பைபிளை வாய்ச்சிட்டு போனேன். இந்த தன்ற பாட்டில் தனியாக இருந்து ஆராதித்த ஒரு ஸ்திரியை குறித்து வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்தில் அங்கே நாங்கள் அதை பார்க்கிறோம். அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே 36-37 வசனங்கள். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேல் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அன்னாள் அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆராதனை. அவள் தேவாலயத்தை இரவும் பகலும் நீங்காமல்
உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஆராதனை. ஒரு தனியான ஒரு மனுஷி உபவாசித்து ஜெபம் பண்ணுவது அது ஆராதனை என்று வேதம் சொல்றோம். எனவே ஆராதனை என்கிறது அடியடா மேளத்தை என்று செய்கிறது ஆராதனை என்ற விளக்கம் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே வந்துவிட்டது. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் சொல்கிறார் விளக்கம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது ஆவிக்குரிய ஆராதனை என்பது ஆவிக்குரிய. தேவ ஆவியானவர் மனிதனுடைய ஆவியை தொடுகிற போது அவனுக்குள்ளே இருக்கிற மெழுகுவர்த்தி பத்துகிறது. நான் ஒரு கத்தோலிக்கன், எனக்கு மெழுகுதிரி பற்ற வைக்கிறது என்றால் சின்னதிலே சரியான விருப்பம். என்னுடைய மெழுகுதிரி பற்றி எரிந்தால் அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அங்கே கொளுத்தி வைத்துவிட்டு அந்த மெழுகுதிரி எரிகிறதை பார்த்து கொண்டிருப்பேன். அப்படித்தான் தேவ ஆவியானவர் நம்முடைய மெழுகுதிரியிலே அவர் நம்மை பற்ற வைக்கிற போது அதிலே எழும்புகிற வெளிச்சம், அதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எனவே ஆராதனையின் ஒரு பகுதிதான் காணிக்கை. அந்த காணிக்கையை சனங்கள் பெருக பெருக, சன சமூகம் வளர வளர ஒழுங்குபடுத்துவதற்காக மோசே சில ஆலோசனைகளை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த காணிக்கை பலி என்பதற்கான அடிப்படை படிப்பினை தத்துவம் அது ஒன்றுதான். பழைய ஏற்பாட்டிலும் ஒன்றுதான், புதிய ஏற்பாட்டிலும் ஒன்றுதான். அங்கே புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் இவ்விதமாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த படிப்பினை மாத்திரம் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் சபையிலே உள்ளவர்களுக்கும் விளங்கினால் கன பிரச்சனைக்கு நாங்கள் விலகி நடக்கலாம். அவர் சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறார். மனதில் தீர்மானித்தபடியே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மனப்பூர்வமாக. இதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்கிறோம் ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில். Nobody compels anybody, and you don't do it with sadness or with dissatisfaction. அதை ஆண்டவர் விரும்புகிறார். அது காயினின் காணிக்கையாய் போய்விடும். சில போதரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் சம்பளம் எடுக்கிறவனோட அந்த பே லிஸ்ட்டை தொட்டு காட்டி கேட்பான். அவங்க நீ இவ்வளவு எடுத்துக்கிறாய், தசம பாகம் இங்கே. ஆண்டவர் இடத்தை கேட்கிறார், என்னுடையதை என்னுடைய இஷ்டத்தின்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? ஆண்டவர் அந்த ஊமையிலே கேட்கிறார். அது உங்களோட பாதையில் என்ன இருக்கிறது? என்னுடையதை என்னுடைய இஷ்டத்தின்படி செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவனும் என்னை கட்டாயப்படுத்தவும் பிடுங்கி எடுக்கவும் கூடாது. அப்படி ஒரு அதிகாரத்தை எந்த ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் கொடுக்கவும் இல்லை. பவுல் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். ஆமென். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகள் அல்ல,
உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் படுகிற அந்த சந்தோஷத்தை அதிகரிக்க செய்வதற்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதுதான் காணிக்கையினுடைய அந்த அடிப்படை படிப்பினை. ஃப்ரீ வில் ஆஃபரிங். நான் ஊழியம் செய்த போது இந்த தட்டு நீட்டி பிச்சு எடுக்கிற வழக்கம் என்னட்ட இருக்க இல்லை. ஆறாவது கொண்டு வந்து என்வலப்போட தந்தால் அதை வாங்குவேன். அதை நல்லது என்னென்னால் கொஞ்சம் என்வலப்பில் வைக்கிறோடியா கூட குறைய வச்சு தருவான். தட்டில போடுறவன் சில்லறை தான். ஆனால் பிற்பாடு எனக்கு பிறகு வந்தவர்கள் அதை மாற்றி அமைத்து விட்டார்கள். நான் அதை அப்படியே விட்டு விட்டேன். எனவே ஃப்ரீ வில் ஆஃபரிங், அவன் தன்னுடைய மனதிலே உள்ள சுதந்திரத்தின்படி செய்கிற போது அவனுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் வருகிறது. நாங்கள் விசுவாசத்திற்கு அதிகாரிகள் அல்ல, உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் கூட வேத வசனம் அதைத்தான் சொல்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டுக்கும் வரும். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. யாத்திராகமம் 25:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆமாம். அந்த கர்த்தர் சொல்லிக்கையும் கொண்டு போய் பேங்கில் போடுறதுக்கு அவர் கேட்கல. ஒரு தேவை இருந்த சபையிலே, அந்த சபையிலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய போகிறார்கள். அதற்கு தேவை இருந்தது. அந்த தேவைக்கு ஏற்றபடி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார். எனவே ஒரு சபையிலே தேவை முதலாவது உணரப்பட வேண்டும். என்ன தேவை என்பதை மக்கள் அறிய வேண்டும். அதை விடுத்து என்ன உங்களோட சேர்ச்சுக்கு பேங்க் அக்கௌண்ட் வார காணிக்க இந்த சாப்பாடு செலவு தான் போதும், இதில் எதை கொண்டு போய் நான் பேங்க்ல எனக்கு ஆண்டவர் அன்றன்று உள்ள அப்பத்தை தான் அளக்கிறார். அவனவன் கொடுக்கிற காசு கையால் வாங்கி பொக்கெட்டுக்கு போடத்தான் போதுமே ஒழிய பேங்குக்கு எல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லாட்டி உங்களோட சேர்ச்சில் என்று அக்கௌண்டன்மார்கள் எல்லாம் இருந்தால் தான் அது சேர்ச்சுங்கிறான். நான் வாசித்த பைபிளிலே என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே அப்படி ஒரு சேர்ச்சை நான் காணவில்லை. இயேசு சொன்ன வார்த்தை எனக்கு போதும். அவர் என்னை போஷிப்பேன் என்று சொன்னவர் அவர் போஷிக்கிறார், அது போதும். அவர் பலவிதமாய் போஷிக்கிறார். அவர் வித்தியாசமான விதமாய் எங்களை போஷித்தார், போஷித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் எனக்கு வழிகாட்டு. அல்லேலூயா. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இது உங்களுக்கு விளங்க வேண்டும். ஆஃபரிங் என்பது ஃப்ரீ வில். ஃப்ரீ வில், நீ விரும்புவது. நான் ஒரு இங்கிலீஷ் பேசுகிற பாஸ்டருக்கு மொழிபெயர்ப்பாளராக கொஞ்ச காலம் இருந்தான். அப்போ நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகிற காலம். அந்த மனுஷன் தசம பாவத்தை பற்றி விளக்கம் சொல்கிறான். நீங்கள் சம்பளம் எடுத்து வீட்டு வாடகையெல்லாம் கொடுத்துட்டு அதில் 10 ரூபா கொடுத்தா ஒரு பிள்ளைங்கதான். வீட்டு வாடகை கொடுக்கைக்கு முன்னையே அந்த பெரிய பகுதியிலேருந்து எடுக்க வேணும்னா. அப்போ நான் பைபிள் அப்படின்னா நான் அப்படி பைபிள் படித்தவன் எனக்கு ஞாபகம் இல்லை. இவனுக்கு எங்கே இருந்து இந்த தகவல் வந்தது? ஓ கிரீடினஸ். அந்த பீப்புள், அந்த ஜனங்களோட வருமானத்தில் எவ்வளவு மேக்சிமம் எடுக்க முடியுமோ அதை அவன் கேட்கிறான். வாடகை கொடுத்துட்டு எடுத்தால் குறையும்.
வாடகை கொடுக்காம எடுத்தா கூடும். ஆகவே இதுக்கு மோட்டிவேஷன் தேவன்ற கட்டளையும் அல்ல, தேவன்ற பயமும் அல்ல, விசுவாசமும் அல்ல. Greediness, it has crept into the church. இன்றைக்கு தேவ ஊழியக்காரர் பிரபலமானவர்கள் என்றவர்களுடைய கதைகளை கேட்கிற போது எனக்கே அருவருப்பாக இருக்கு. இந்த கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து போன வாரம் கேட்டேன். என்னுடைய மனைவிகளெல்லாம் நல்லா கேட்பா, எனக்கும் போட்டு காட்டினான். அவள் சொல்றாள், அவளும் ஊழியத்திலே இருந்தவள் நன்றாக தெரியும். பிச்சை எடுத்து பணக்காரரானவர்களுடைய வரிசையை சொல்லி கொள்வாரா. அதிலே உலகத்தவன் கோட் சூட் அவள் போய் ரயில்வே ஸ்டேஷனில் உடுப்பை மாற்றிட்டு பிச்சை எடுத்தவன், இப்படி பல பிச்சைக்காரர். அதிலே இந்த ஊழியக்காரரையும் அவள் கொண்டு வந்து இவன் தான் பெரிய பணக்காரன். பிச்சைக்காரன் அம்மா அப்பா மாத்தையா பிச்சைதான் எடுப்பான். இவன் பெரிய, இவனுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்கிறது. இந்த ப்ரோக்ராமுக்கு 400 ரூபா கொடுக்கிற 100 பேர், இந்த ப்ரோக்ராமுக்கு 100 ரூபா கொடுக்கிற 400 பேர், இப்படி கேட்கிறார். உங்கள் பிள்ளைகளை இதிலே சேர்த்தால் அதுக்கு இவ்வளவு காசு கொடுங்கள், பரலோகம் திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கும். அவர்கள் இப்பொழுது இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் வரிசையிலே அவர்கள் நிற்கிறார்கள். இதை ஒரு ஊழியக்காரி கூட இருந்தவள் பிச்சு பிச்சு போடுறாள். எனக்கு அதை கேட்க தலையால வெட்கம் போகுது. இந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறேனே, எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் சொல்றது உண்டு, என்னுடைய மனைவியை வா போய் நம்மளோட காணியில கொத்தி மரவள்ளி கிழங்கு நடுவோம். மரவள்ளி கிழங்கும் பச்சை மிளகா சம்பலும் எனக்கு போதும், மானத்தோடு வாழ வேண்டும். அவன்தான் மனுஷன், அவன்தான் மனுஷன். இது கழுத்திலே டை, கையிலே பை, மேடையில் ஏறினால் பொய். இது என்ன ஊழியம்? இதற்கு பேர் ஊழியம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஊழியம் செய்தால் என்ன, விசுவாசியாக இருந்தால் என்ன, வேதத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். Free will offering, மனப்பூர்வமாய் உன்னுடைய மன்னர் அறிய. உனக்குத்தான் தெரியும் உன்னுடைய வருமானம் என்ன, உனக்குத்தான் தெரியும் உன்னுடைய மாதாந்த செலவு என்ன, உனக்குத்தான் தெரியும் நான் எவ்வளத்தை ஆண்டவருக்கு கொடுத்தால் நான் உற்சாகமாய் கொடுக்கலாம் என்று உனக்குத்தான் தெரியும். உன்னுடையதை உன்னுடையதின் படி செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. இதை விளங்கிக் கொள்ள. இன்றைக்கு அங்கே சகோதரன் ஜோர்ஜ் அவர் பிரான்சிலே ஒரு ஊழியம் செய்கிறார். ஜெர்மனியிலே என்னுடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர். இன்றைக்கு அவர் பிரான்சிலே ஊழியம் செய்கிறார். அவர் என்னிடத்தில் இதுகளை பற்றி கேள்வி கேட்பவர். அன்னைக்கு இந்த தசபாவம் என்ன, காணிக்கை என்ன. ஆகவே இது அவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். எனவே இந்த காணிக்கை தசபாகம் என்பது இன்றைக்கு தேவனுடைய சபையிலே பெரிய சாபமாகிவிட்டது. சந்தோஷமான சபைகளை பிரித்து போடுகிறது. சந்தோஷமான சபைகளை பிரித்து, அங்கே பிரச்சனைக்கு காரணம் என்ன? குடத்தினை குடாரப்பு. வடமராட்சியிலே 2 கிராமம் இருக்கிறது கடற்கரை ஓரமாக. ஒன்றுக்கு பேர் குடத்தினை, இன்னொன்றுக்கு பேர் குடாரப்பு. 2 பக்கத்தில் இருக்கு. அதுக்கு அந்த பேர் எப்படி வந்தது என்பதற்கு ஒரு சிறிய வரலாறு இருக்கு. ஒரு கல்யாணம் பேசப்படுதா, மாப்பிள்ளை பகுதி போய் பொம்பளை பகுதிக்கு தான் குடு அத்தனையும் குடு கல்யாணம் பண்ணா. அது யாழ்ப்பாண வழக்கம்.
ஆகவே மாப்பிள்ளை கோஷ்டி குடத்தனைங்கிறது. பொம்பளை கோஷ்டி அவள் பொம்பளை சொல்றாளா, அப்பு குடார் அப்பு குடா, அவள் குடார் அப்பு என்கிறாள், இவன் குடத்தனை என்கிறான். எனவே குடத்தனைக்கும் குடாரப்புக்கும் பிரச்சனை. இதுதான் இன்றைக்கு சபைகளில் உள்ள பிரச்சனை. பாஸ்டர் குடத்தனை என்கிறான், விசுவாசிகளோ நாங்கள் குடாரப்பு என்கிறார்கள். குடத்தினைக்கும் குடாரப்புக்கும் இடையில் உள்ள பிரச்சனை சபைகளை பிரிக்கிறது. பிரியமானவர்களே, அதுவா முக்கியம்? சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறவனை ஆராதிக்க விடு. அவர்கள் கர்த்தருக்குள்ளாகப்படுகிற சந்தோஷத்தினை குழப்பாதே, அது சாபமாகும். இதுதான் நான் வேதத்தில் கற்றுக்கொண்டேன். நான் வேதத்தை கற்றுக்கொண்டவனாக இருக்கிறபடியால் வேதத்துக்கு முரண்பாடாக எனக்குள்ளே எழும்புகிற அந்த அசிங்கமான பேராசை, அதற்கு என்னால் இடம் கொடுக்க முடியாது, கொடுப்பதில்லை. எனவே கர்த்தர் சிறிய சபை என்றாலும் சந்தோஷமான சபையாகவே நான் நடத்தினேன். இன்றைக்கும் சந்தோஷத்தோடு அவர்கள் ஆராதிக்கிற நிலைமையிலே விட்டுட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்குள்ளாக ஆராதிக்கிறார்கள். எனவே பைபிள் ஸ்டடி என்பது வெறும் அறிவு அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோசனப்பட வேண்டும். அதுதான் அந்த நோக்கத்துக்காக தான் வேதம் கொடுக்கப்பட்டது. நான் என்ன கணக்க பேச வேண்டி இருக்கிறது, ஆனால் நேரம் காணாமல் போயிடுச்சு. சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஒரு புதிய தத்துவம் ஒன்றை பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னுடைய பிரச்சனை தான், கணக்கு எழுதி வைப்பேன், எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் போதாமல். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அந்த பலியை பற்றி பவுல் ஒரு புதிய கருத்தோடு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை, பலி, காணிக்கை எல்லாம் அது ஒன்றாகத்தான் போகும். அவர் சொல்றார், உங்களையே நீங்கள், மிருகங்களை அல்ல, பழைய பாட்டில் மிருகங்களை கொடுத்தார்கள், இப்படி அவர் சொல்றார், உங்களையே நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள், அதுதான் மேலான பலி. ஆண்டவராய் இயேசு பலி செலுத்தும் முன்னதாக நீ முதல் உன்னுடைய சகோதரனுக்கும் உனக்கும் இடையில் ஏதாவது தகராறு இருந்தால் அதை ஒப்புரவாக இருக்கிறார். ஏனென்றால் ஆராதனை செய்கிறவன் அவன் துப்புரவாக இருக்க வேண்டும். ஒப்புரவாகும் போதுதான் நீ துப்புரவாகுவாய். அது வேதத்தின் சத்தியம். ஒப்புரவாகு, அப்பொழுது நீ துப்புரவாகுவாய். அப்பொழுது உன்னுடைய ஆராதனை கர்த்தருக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். கர்த்தராமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரம் அப்பா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு மேன்மையானவைகள் அப்பா, எவ்வளவு ஜீவன் உள்ளவைகள் கர்த்தாவே. அவைகள் எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது, எங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆண்டவரே, பேதையர்களாக இருந்தாலும் திசை கட்டு போகாமல் உம்முடைய வசனம் எங்களை வழிநடத்துகிறதப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி நன்றி. இந்த வார்த்தைகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, பிறகு ஆண்டவரே இந்த யூடியூபில் இதை கேட்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த வசனங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆசீர்வதியும், கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வேதத்தை தியானிக்கத்தக்க அந்த கிருபையை எங்களுக்கு தாரும்.
ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன், காத்துக்கொள்ள நேச இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதா.